வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு அழகான காணொளியோட ஆசதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சரி, நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் லண்டனில் இருக்கிற செசிங்டன் வேர்ல்டு என்ற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கில் தான் நிற்கிறோம். இது மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர் பார்க். இங்கே நிறைய சாகச விளையாட்டுகள் நிறைய இருக்குது. நான் இப்போ நின்று கொண்டிருக்க இடம் முழுக்க இந்தியாவோடு தொடர்பட்ட கலாச்சாரங்கள் பாருங்கள். நாகவாம்பு இருக்கும், கோயில்கள் இருக்கும், யானை இருக்கும். இது ஒவ்வொரு ஏரியாவையும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்க இந்த பிரம்மாண்டமாக காட்சிதார இந்த நாகவாம்பில் அப்படியே அதில் முதுகில் போயிட்டு அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு ஒரு சாகச விளையாட்டு மிக அருமையாக இருக்கும். கட்டாயம் இவ்வாறான இடங்களுக்கு நீங்களும் போய் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த இடங்களில் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. ஒரு நாளில் எல்லாத்தையும் பார்க்க இயலும்னு சொன்னால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏண்டா அதிகளவான விளையாட்டு அம்சங்கள் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு குடை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குடையில் நிறைய கதிரையில் போட்டு அப்படியே சுற்றுறாங்க. வாங்க உள்ளே போய் அதில் அனுபவத்தையும் பார்ப்போம். ஒவ்வொரு விளையாட்டுகளாக நாங்கள் போய் எப்படி அந்த அனுபவம் இருந்துக்கி என்றதை நான் இந்த காணொலிகள் விளங்கப்படுத்த போது வாங்க போய் பார்ப்போம். ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு அந்த என்ன சொல்கிறேன் அதோட உணர்வை எங்களுக்கு தோணும். அப்படியே பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே சுற்றி பறக்கிற மாதிரி இருக்கும். இது சிறுவர்கள் கொண்டு போகலாம். பஸ் ஒன்று ஏறி மேல் அப்படியே சுற்றும். இதில் ஒரு பெரிய ஒரு படகு அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விளையாட்டு. அப்படியே தண்ணியிலே அப்படியே படகு போயிட்டு அப்படியே மேலே ஏறி அப்படியே கொண்டு தண்ணிக்குள்ள கொண்டு விழுவோம். கொஞ்சம் உடுப்பெல்லாம் நனைஞ்சிடும். ஸோ பாருங்கள், இப்போ நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே அந்த சிங்கத்தில் வாயால் வருவோம். இப்போ ரைட், நாங்கள் வந்துட்டோம். உயரத்தில் உச்சியில் நிற்க போகிறோம். கீழே இறங்கி அப்படியே தண்ணி அப்படியே சித்தறி பாஞ்சு அடிக்கும் முகத்துலலாம். ஓய் ரெடி. அப்படியே கண்ணாடி கமரா எல்லா இடமும் தண்ணி. அப்படியே போயிட்டு ஒரு இருட்டு கோய்க்குள்ளால போகிறோம். அந்த இருட்டு கோய்க்குள்ளால கொண்டு வித்தியாசமான சவுண்ட் லைட்டெல்லாம் போட்டுருக்குறாங்க. அப்படியே வந்துட்டோம் நாங்கள். இதுக்கும் எனக்கு ஒரு மிகவும் பிடிச்சமான ஒரு விளையாட்டு அம்சம் இங்கே இருக்கிறதுல. அடுத்தது பாப்போம். அடுத்ததாக இதில் நான் போக கிடைக்கல. ஏன்னு சொன்னால் அவ்வளோ நிறைய கியூ இருந்துச்சு. அப்போ அதில் போகிறதுக்கு நீண்ட நேரம் வெயிட் பண்ணணும். சில நேரம் ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு 1 மணித்தாலம் 1/2 மணித்தாலன்னு வெயிட் பண்ணணும். நிறைய விளையாட்டுகள் பார்க்க இருக்கிறதால நாங்கள் எவ்வளோவுக்கு அந்த டைமை குயிக்காக சேவ் பண்ணிடலாமோ அதை சேவ் பண்ணி கொள்ளலாம். இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு நெக்ஸ்ட் டைம் நான் எப்படியும் கட்டாயம் இப்படி ஒரு இதில் போயிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் துண்டு கட்டமாக தான் போடணும். என்ற அதிகளவான விளையாட்டுகள் நான் போயிருக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே மேலே கீழே வரக்குள்ள அவ்வளோ ஸ்பீடில் வரும். அது பாருங்க என்ன ஸ்பீடுன்னு பாருங்க. தலையெல்லாம் அப்படி சுற்றி அடித்து கிரி போகும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இது. ஜோனத்தன் சின்ன ஆளை கூட்டிகிட்டு போனது. சின்ன ஆள்ற உயரம் காணாண்டு விளையாட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்படி 100 மீட்டர் 1 மீட்டருக்கு மேலே இருந்தால் தான் சின்ன ஆக்களை விளையாட விடுவாங்க. அப்போ அதை கொஞ்சம் கருத்தில் உள்ளோட நீங்கள் எல்லா விளையாட்டுகளும் பொதுவாக ஒரு 100 மீட்டர், அதாவது 100 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு மேலே இருக்கணும். இதுக்கு பக்கத்துலேயே சிங்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சிங்கம் ஒரு உண்மையான சிங்கத்தில் போன்றிருக்கு. சிங்கத்தை காணலை, தேடி பார்த்தோம். இப்போ இன்னொன்று
இன்னும் ஒரு முக்கியமான இடம் அடுத்த காணொளி. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிருக காட்சி சாலையும் இருக்குது. இது வந்து பறவை கிளி எல்லாம் இருக்குது. கிளி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கூடாரமாக கட்டி அதுக்குள்ளே நிறைய கிளிகள் இருக்குது. நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்கு. எங்களுக்கு அது பற்றி ஒரு வெரி ஃப்ரெண்ட்லியாக வந்து எங்களோட வந்து அந்த கிளிகள் வந்து இருக்கும். இன்னும் நிறைய மிருக காட்சி உண்மையான மிருகங்களும் இருக்குது. அதையும் இன்னொரு வீடியோவில் போடுவேன். இப்போதைக்கு அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுக்கு முதல்ல உங்களை வந்து நான் விடைபெற்றுக்கொள்வோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து வரும்.